என்ன நம்ம ஆளு நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. வந்துட்டு லட்டை கொடுத்து உட்கார வச்சிட்டா. நான் என்ன பிள்ளையாரா தீபாவளி கொண்டாட உங்க வீட்டுக்கு வந்தேன். நம்ம ஆளை கொஞ்ச நேரம் பார்த்து சைட் அடிச்சுட்டு போலன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வர மாட்டேங்கிறாளே. ஃபோனில் பேசினா நேரில் பார்க்கணும்பா. நேரில் வந்தால் உள்ளுக்குள்ளேயே இருப்பா. பேசாமல் நம்மளே உள்ளே போய் பேசிட்டு வந்துடலாமா? இவங்க வீட்டில் வேற எல்லாரும் இருக்காங்க. என்ன பண்ணுறது? பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலாம் போல. என்ன சொன்னீங்க? இல்லை சார், இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வீட்டில் இருந்திருக்கலான்னு தோணுதோ? ஏன் என்ன பார்க்க வரதில்ல? உங்களுக்கு அம்புட்டு அனுப்போ? ஆமாம், உங்கள் தரிசனம் தான் கிடைக்கவே மாட்டேங்குதே. வந்ததுலேருந்து உள்ளவே இருக்கீங்க. நான் கூப்பிட்டா கூட வரதில்ல. கையில் லட்டை கொடுத்து என்ன பிள்ளையார் கணக்கா வாசல்லே உட்கார விட்டுட்டீங்க. மாப்பிள்ளையாச்சுன்னு உங்களுக்கு லட்டை கொடுத்தா பிள்ளையார் மாதிரி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. சரி சரி, காஃபி குடிங்க, சூடு ஆறிடும். இல்லை, உனக்கு இந்த புடவை அழகா இருக்கு, ஆனால் பிடிச்சிருக்கான்னு தான். பிடிக்காம தான் கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. பிடிச்ச வசதிதா கொடுத்த உடனே கட்டிட்டு வந்து நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எடுத்ததுலேருந்தே உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அதான் சுடிதார் எடுக்கலான்னு பார்த்தேன். உன் சைஸ் தெரியாது, அதான் புடவையாவே எடுத்துகிட்டு வந்துடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க புடவை, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் புடவை பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஒரே கிண்டல் தான் போங்க. சரி, இம்புட்டில்ட்ட பிடிச்சி வச்சிருக்கீங்களே, யார் செஞ்சது? நீயா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. இதெல்லாம் அம்மா தான் செய்வாங்க. ஓ, அப்போ உனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்லு. இல்லையே, எனக்கு சமைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சுடுதண்ணி வைப்பேன், மேகி கிண்டுவேன், அப்புறம் காய்கறி எல்லாம் கூட கட் பண்ணி தருவேன். ஏண்டி, மேகி கிண்டுறதுல ஒரு வேலையா? என்ன, எங்கள் அம்மா இல்லாதப்போ நானே மேகி செஞ்சு சாப்பிட்ருவேன். ஓகே ஓகே, அப்போ வீட்டில் யாரும் இல்லைன்னா எனக்கு மேகி தான் செஞ்சு தருவேன்னு சொல்லு. உங்ககிட்ட சோறு குணம்லாம் எதிர்பார்க்க முடியாது போலயே. அட தம்பி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் தங்கச்சிக்கு அதெல்லாம் போக போக பிடிச்சுக்குவேன். அக்கா வாக்கா, நீ எப்ப வந்த? நீ மாப்பிள்ளை கிட்ட மேகி செய்ய தெரியும்னு சொன்னப்பயே வந்துட்டேன். ஐயோ தம்பி, நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க. என் தங்கச்சி எல்லாம் போக போக கத்துக்குவா. உங்க தங்கச்சி ஒண்ணுமே கத்துக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லக்கா. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. அப்படி இல்லைனாலும் நானே என் பொண்டாட்டிக்கு நல்லபடியா சமைச்சு கொடுத்துருவேன். தம்பி தானே, அப்படிதான் பேசுவீங்க. அக்கா, நீ மட்டும் தான் வந்தியா? மாமா பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வரலையா? இல்லடி, சாயங்காலத்துக்குள்ள கிளம்பணும். அதான் பிள்ளைகள்லாம் இழுத்துட்டு வந்தா சரி வராது. நான் மட்டும் வந்துட்டு போலான்னு வந்தேன். வீட்டில் சுட்டு வச்ச பலகாரம்லாம் அம்மாவுக்கு கொடுத்துட்டு உனக்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவர் வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு போயிட்டாரு. பிள்ளைகள்லாம் வீட்டில் தான் இருக்கு. பொழுதோட திரும்பணும். கூட திவ்யா குட்டி வருவான்னு நினைச்சேன்க்கா. அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க அம்மா. இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். அக்கா, நீங்க முன்னமே சொல்லியிருந்தா கார்லயே வந்திருக்கலாம். நான் கார்ல சும்மா தானே வந்தேன். ஐயா, நானே திடுதிருப்புன்னு தான் முடிவு பண்ணேன். கிளம்புற வரைக்கும் போகாம வேண்டாமானே இருந்துச்சு. இப்பதான் சரி கிளம்புன்னு அவர் சொன்னாரா, அதான் ஒரு எட்டு ஓடிட்டு வந்துடலான்னு வந்தேன். எப்படி அம்மா அண்ணி எல்லாம் எங்க? அண்ணன் வீட்டில் தானே இருக்கு. ஆமாக்கா, எல்லாம் பின்னாடி சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வா போவோம். இல்ல நீ தம்பிகிட்ட பேசிட்டு வா, நான் முன்ன போறேன். இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருடி, தம்பி காஃபி குடிச்சானே கப்பையாவது வாங்கிட்டு வா, நான் முன்ன போறேன். சரி. பரவாயில்ல, உங்க அக்காவது கொஞ்சம் இங்கீதத்தோட நடந்துக்கிறாங்க. ஆமாமா, பொழுதனைக்கும் நான் இங்கேயே நின்று பேசிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரி சரி, உள்ள நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு கப்பை கொடுங்க. சரிங்க மேடம். சே, பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் போட்டு ஆகாதா? சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்குமா? கிளவி நம்ம தான் வேலை செய்யறோம்னு சொன்னதும் போதும் எம்பிட்டு வேலை வைக்குது. வெங்காயத்தை உரிங்குது, பூண்டை உரிங்குது. சே, 4 கிழமை செத்த நேரம் ஃப்ரீயா இருக்கலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. காலையில் எந்திரிக்கிறப்பையும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருந்தாங்க. அப்பாடா தப்புச்சோன்னு நினச்சேன். பார்த்தா எப்படி மதிய சமையல நம்ம தலையில் கட்டிட்டாங்களே. நானே இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாமல் ஓப்பி அடிச்சுட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு ஓடிடலான்னு பார்த்தேன். சே, இப்போலாம் ஆஃபீஸில் லீவு கொடுத்தாலே பயமாலே இருக்கு. என்ன இவ வெங்காயத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வளர்த்துக்கிட்டு கிடக்கா? அட அனிதா, சொல்லுங்க. என்னத்த சொல்ற? கொடுத்துட்டு போய் எம்பிட்டு நேரம் ஆகுது. இன்னும் வெங்காயத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா எப்படி? சட்டு விட்டு நான் ஆக்க வேணாம். இந்நேரம் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி வச்சிருப்பேன், தாளிச்சு விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னென்னா வெங்காயத்தை என்ன உரிச்ச படக்கானா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த இந்த பெரிய வெங்காயம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணலை. சின்ன வெங்காயம் போட்டால் தான் ருசி இருக்கும். மருமகன் வேற வந்திருக்காரு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் டேஸ்ட் பக்காவாக இருக்கணும். அத்தை, நான் வேணா இன்னொரு ஐடியா கொடுக்கட்டேன். பேசாமல் ஆர்டர் போட்டு ஸ்விக்கி சொமேட்டானி எதுலையாவது வாங்கி கொடுக்கட்டுமா? ஏன் சொல்ல மாட்டேன்? பணம் மரத்துலலாம் காய்க்குது. அதை சொல்ல தான் செய்வேன். முதல்ல வந்தவங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்தா என்ன நினைப்பாங்க? நாளை பின்ன அவங்க வீட்டுக்கு போயினா நமக்கு கடையில் வாங்கி சோறு போட்டால் நல்லா இருக்கும். வந்தவங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு மனசார சாப்பாடு போட்டால் தானே நல்லா இருக்கும். அவங்க மனசும் நிறைய, நம்ம மனசும் நிறைய. அப்போ உங்கள் கையால் சமைச்சு நீங்கள் போட வேண்டியதானே? எதுக்கு கடந்து ஏன் உயிரெல்லாம் எடுக்கிறீங்க? சே, இன்னும் எங்கே தனியாக மனம் மணக்கிறேன். எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை. நீங்கள் வேணா செய்கிறீங்களா? நான் ஒத்தாசை பண்ணுறேன். ஏதாவது சொதப்பிடுச்சுன்னு வைங்களேன், நல்லா இருக்காது. நான் பக்கத்தில் இருக்கப்ப எப்படி சொதப்போம்? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த பூண்டை இஞ்சியும் சீவி அரைச்சி வை. வெங்காயத்தை நானாவது உரிக்கிறேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும்.
ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும். இல்ல இன்னைக்கு ஃபுல்லா கிளவி நம்மள வச்சு செஞ்சிரும். அட என்ன மாமியாரும் மருமகளும் ஏதோ காரசாரமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அட மல்லிகா, வந்துட்டியாம்மா? வா வா. ஆமாம்மா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மதனி நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். மதனி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உனக்கு ஹாப்பி தீபாவளி. அம்மா, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்மா. தீபாவளி வாழ்த்துக்கள்ப்பா. அங்க எல்லாருக்கும் நான் கேட்டதா சொல்லு. எங்க மாப்பிள்ளை பிள்ளைகளாம் வரலையா? இல்லைம்மா, நானே இன்னைக்கு வந்துட்டு சாயங்காலத்துக்குள்ள கிளம்பணும். வீட்டில் போட்டதை போட்டபடியே வந்திருக்கேன். உனக்கு தான் என் வீட்டு நிலைமை தெரியும்ல, அதான் பிள்ளைகளை கூட்டிட்டு வரல. பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து வச்சிருந்தேன். வந்தா போட்டு அழகு பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல விடு, நீயே எடுத்துட்டு போய் பிள்ளைகளுக்கு போட்டு விட்டு எனக்கு படம் பிடிச்சி அனுப்பி விடு. சரிம்மா. என்னம்மா கையில இஞ்சி பூண்டு மதனி வேற வேலை பார்த்துக்கிட்டு கிடக்காங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடி, பிரியாணி செய்யலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதான் உங்க அண்ணி என்னைக்கு செய்ய சொல்லலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா? இன்னைக்கு அண்ணி சமையல் அப்ப அட்டகாசமா இருக்க போது போங்க. ஐயோ நிலைமை தெரியாம இவ வேற. நல்ல ஐடியா. பேசாம இவ்வளவு கோத்து விட்டுருவான். மல்லிகா, உன்னை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வருது. நீ அன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சிருந்த பத்தியா? அது டேஸ்டே வேற லெவல். மதனி, நீங்க வந்துருந்தப்ப நான் பிரியாணி செய்யலையே, சோத்தை வடிச்சு கறி குழம்பு தானே வச்சிருந்தேன். அட, அவ வீட்டுல கறி குழம்பு தானே வச்சிருந்தேன். என்ன பிரியாணி? ஐயோ, அன்னைக்கு கறி குழம்பு தான் தின்னமா. சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். எப்படியாவது அவ தலையில கட்டிடணும். அட, இந்த வாட்டி சொல்லலத்த, ஏதோ ஒரு வாட்டி போயிருந்தப்போ மல்லிகா பிரியாணி செஞ்சிருந்தா. அம்புட்டு ருசியால இருந்துச்சு. என் மாமா என்ன செஞ்சாலும் ருசியா தாண்டி இருக்கும். அவ கையால பச்சை தண்ணி குடிச்சாலே பாயாசம் குடிச்ச கணக்கா தான் இருக்கும். நான் பாயாசமே பண்ணி கொடுத்தாலும் இந்த கிழவி பச்சை தண்ணி தானே சொல்லும். எல்லாம் மகளுக்கு ஒத்து ஊதுது பாரு. விடுமா, சமையல்ல என்ன பெரிய பிரமாதம்? அதெல்லாம் மனசுல நல்லா சந்தோஷமா சாப்பிட்றவங்க நல்லா திருப்தியா சாப்பிடணும்னு நினைச்சு செஞ்சா ருசி வந்துட்டு போகுது. அப்படி சொல்ல அத்தா, உன் கை பக்குவம் யாருக்கும் வராது. ஆமாத்த, அதான் நானும் சொல்ல வந்தேன். கை பக்குவத்தை ஊர்ல யாரால அடிச்சுக்க முடியும்? அவ என்ன உன்ன மாதிரி இன்னைக்கு நேத்து சமைக்கிறான்னு பாத்தியா? அவ 5ஆம் கிளாஸ்ல படிப்பை நிறுத்திட்டு 6ஆம் கிளாஸ்ல அடுப்பாங்குறைக்குள்ள போனா. நான் வேலைக்கு போயிடுவேன். இவ தான் வீட்டில் இருந்து அவன் அண்ணனையும் தங்கச்சியும் பார்த்துக்கிட்டு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பையிலேருந்தே அவள் அம்புட்டு அருமையாக சமைப்பா. பாரு மல்லிகா, எம்புட்டு நல்லா சமைக்கிற. நீ செய்கிற எல்லா டிஷ்ஷுமே பிரமாதம். அது எஸ்பெஷலி இந்த பிரியாணி இருக்கு பாரு, அது ஓவர் பிரமாதம். சூப்பரோ சூப்பர். போங்க நீ, இதில் என்ன இருக்கு? எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சோம்னா ருசி வந்துட்டு போகுது. ஆனாலும் மல்லிகா, உன் டேஸ்ட் தான். நீ சமைக்கிற மாதிரி சமைச்சாதான் டேஸ்ட் வரும். இன்னைக்கு பிரியாணி எப்படி வரப்போதோ தெரியல. அண்ணி, அதனால என்ன இருக்கு? நான் சொல்லித்தரேன், நீங்க செய்யுங்க. மல்லிகா, இருந்தாலும் ஒரு வாட்டி நீ செஞ்சேன்னு வையேன், நான் பார்த்து கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி நான் கரெக்டாக செஞ்சிருவேன். என்ன ஏன் மவளை செய்ய சொல்ற? நான் ஒன்ன செய்ய சொன்னா மவளையே வேலை வாங்கலான்னு பாக்குறியோ? அவளே என்னைக்கு ஒரு நாள் ஆத்தா வீட்டுக்கு வந்தா இங்கேயே வந்து அவ அடுப்புல வேகணும். ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் சொல்லல. மல்லிகா செஞ்சா நல்லா இருக்கும். இந்த வாட்டி நான் பார்த்து கத்துக்கிட்டேன்னா நான் அடுத்த வாட்டி செய்வேன்ல. நானும் இங்கே தான் இருக்க போறேன். அவ சொன்னா எனக்கு தெரிய போகுது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டேன். எம்மா அம்மா விடுமா, மதனி எப்படி செய்யணும்னு தானே சொல்லித்தர சொல்றாங்க. அதை போய் வேலை வாங்குறாங்கன்னு சொல்ற. இல்ல மல்லிகா. எம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்கு சமைக்க பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் செய்யலைனா தான் வருத்தப்படுவேன், செஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். அப்பாடா, இவளே ஒத்துக்கிட்டா. அப்ப சரி மல்லிகா, நீ இன்னைக்கு மட்டும் செஞ்சிரு. நான் எப்படின்னு கத்துக்கிட்டு இனிமே நான் செஞ்சுக்கிறேன். சரிங்க நீ, இதுல என்ன இருக்கு? சமையல்ல என்ன கம்ப சுஸ்திரமா? நீங்க கத்துக்கிட்டு நாளை பின்ன நீங்க செய்யுங்க. செத்து தள்ளுங்க, நானே உட்காந்து வெங்காயத்தை அறியறேன். மல்லிகா சொன்னா கேளு. வா மல்லிகா வா. தேங்க்ஸ் மல்லிகா. இதுல என்ன நீ இருக்கு? தெரியலன்னா கேட்டு கத்துக்க வேண்டியதா? உங்களுக்கு சொல்லி தராம வேற யாருக்கு சொல்லி தர போறேன்? செத்து தள்ளுங்க, வெங்காயத்தை முதல்ல அறிவோம். மல்லிகா சொன்னா கேளுடி. நீ பேசாம உள்ள போமா, நான் எல்லாம் செஞ்சுட்டு கூப்பிடுறேன். என்னமோ பண்ணுங்க. அடியே அனிதா, கூட மாட இருந்து என் பொண்ணுக்கு ஒத்தாசையாரு. எனக்கு என்னன்னு ஜம்பமா இருந்த, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். போங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்பியோ, 2 பேரும் ஏதோ இருந்து செய்யுங்க. நான் போய் கறி எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. பிரியாணி செய்யறது பெரிய விஷயமே இல்லை நீ. இனிமே நீங்களே சூப்பரா செய்வீங்க பாருங்க. நான் எங்க செய்ய போறேன்? நினைச்சா ஒரு பாக்கெட் பிரியாணியை கடையில் வாங்கி தின்ட்டு போறதை விட்டுட்டு இதுக்கு பொழுதனைக்கு உட்காந்து வேலை செய்யணுமாம்ல. சரி மல்லிகா, நான் பார்த்து கத்துக்கிறேன். சரி மதனி, நேரம் ஆயிடுச்சு. முதல்ல வெங்காயத்தையும் பூண்டையும் ஆளு கொஞ்சமா உரிப்போம், சரியா? அப்புறம் மல்லிகா, நீ வருவியோ வரமாட்டியோ நினைச்சேன். மதனி, நான் தான் வரேன்னு தானே சொன்னேன். இல்ல, உன் மாமியார் ஒன்றும் அப்படி ஒன்று விடுற ஆள் கிடையாது, அதான் கேட்டேன். இல்ல மதனி, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. நான் போறேன்னு சொன்னேன், போயிட்டு வான்னு விட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் கிளம்பி சொல்ற ஆள் இல்லையே. என்னமோ சொல்ற. அவங்க முன்னாடி மாதிரிலாம் இல்ல, என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. ஓ சரி சரி, நல்லது நல்லது. உங்களுக்கு ஆபீஸ் இன்னைக்கு ஒரு நாள் லீவா நீ? ஆமா, நாளைக்கெல்லாம் ஆபீஸ் உண்டு. பரவாயில்ல, 2-3 நாள் லீவ் விட்டா உங்களுக்கும் நல்லா இருக்கும்.
அட நீ வேற மாட்டிக்கா, இன்னைக்கு ஒரு பொழுது எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. நம்மளால வீட்டில் இருக்க முடியாதுப்பா, ஆஃபீஸ்க்கு போனால் தான் திருப்திப்படும். வீட்டில் சும்மா போர்லாம் அடிக்குது. ஓஹோ, உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? எல்லாம் வேலைக்கு போக கஷ்டமா இருக்குன்னாங்க, உங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட வேலைக்கு போக பிடிச்சிருக்கு, அப்படி தானே? வீட்டில் இருந்தால் உங்கள் அம்மா என்ன சும்மா விடுவாங்க? நொய்யி நொய்யின்னு அதை செய்ய இதை செய்யணும். அதுக்கு நான் ஆஃபீஸ்க்கே போயிடுவேன்ப்பா. நீ என்ன சத்தத்தையே காணோம்? ஆமாம்மா, வேலை தானே நமக்கு முக்கியம். நமக்கு சோறு போடுறதே இந்த வேலை தான். அதான் அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஓடுறேன். ஆமா நீ செய்யும் தொழிலே தெய்வம்னு சும்மா அவ சொன்னாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான்.